வணக்கம் மக்களே, இந்த வீடியோல மீண்டும் ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரே நாளில் அடுத்தடுத்து சோகம். பிரபல நடிகர் காலமாகியிருக்கிறாரு. நடிகர் கமலஹாசன் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்திய காட்சி இணையதளத்துல வைரல் ஆகி வருது. வாங்க அவருக்கும் கமலஹாசனுக்கும் என்ன தொடர்பு, இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். ஒரே நாளில் அடுத்தடுத்து சோகம். பிரபல நடிகர் காலமான செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. தொடர்ந்து இந்த ஆண்டு இறுதியிலே ஆரம்பித்திலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போது வரைக்கும் நாளுக்கு நாள் திரைப்பிரபலங்கள் மரணம் அடைந்துகிட்டே போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு பிரபலம் மரணம் அடைந்து போயிருக்கிறாரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜாவுடைய செல்ல மகள் பவதாரணி அவங்க புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க சிகிச்சை பலனளிக்காமல் காலமாகி போன செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் பாதித்தது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம லொல்லு சபா ஜேசு அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போனாரு. அதனை தொடர்ந்து இளம் வயதிலேயே வடசென்னை படிக்காதவன் போன்ற வில்லன் கதாபாத்திரத்தில் மிரட்டிய நம்ம டேனியல் பாலாஜி அவர்கள் மாரடைப்பு காரணமாக இழந்து போனது அவங்களுடைய குடும்பத்திற்கு தாங்க முடியாத ஒரு இழப்பாக இருந்தது என்று அவங்க குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஆழ்ந்த கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில மீண்டும் ஒரு நடிகர் மரணம் அடைந்து போனது திரையுலகில் சேர்ந்த பிரபலங்கள் எல்லாருமே ரொம்பவே கொதிச்சு போயிருக்காங்க. வாங்க அந்த பிரபலம் யார், அவருக்கு என்ன ஆச்சு, எப்படி இறந்து போனார்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். கதறி எழுத நடிகர் கமலஹாசன். ஒரே நாளில் அடுத்தடுத்து சோகம். மாமா சீனிவாசன் அவர்கள் திடீரென காலமாயிருக்கிறாரு. மக்கள் நீதி மய்யம் அலுவலகத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. கமலின் ஆர்த்தாசான இயக்குனர் பசிதுரை இன்று காலமான நிலையில் அடுத்து அதிர்ச்சியாக ஒரே நாளில் கமலில் மாமா சீனிவாசன் நேற்று காலமாகியிருக்கிறாரு. நடிகரும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவருமான கமலஹாசன் நிகழ்ச்சி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எனது ஆழ்ந்த ஆளுமை உருவாக்கத்தில் பெரும் பங்கித்து வகித்தவர் ஆருயிர் மாமா சீனிவாசன் நேற்று கொடைக்கானலில் காலமாயிருக்கிறார். இவருடைய வயது 92. இந்த வயதில் புரட்சிகரமான சிந்தனைகளும் துணிச்சலான செயல்களும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் ஒரு வீரயுக நாயகனாக திகழ்ந்து வருவதுதான் மாமா அவர்கள். தனது ஆழ்மை உலகத்தில் பெரும்பங்கு வைத்த ஆருயிர் மாமா சீனிவாசன் இன்று தன்னுடைய 92 வயதில் கொடைக்கானலில் காலமான செய்தி புரட்சிகரமான சிந்தனைகளுக்கும் துணிச்சல் செயல்களுக்கும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் ஒரு வீரயுக நாயகனுக்கு திகழ்ந்த வாசு மாமா என்று கமலஹாசன் பார்த்தீங்கன்னா பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தியதற்காக அவரது உடல் மக்கள் நீதி மய்யம் அலுவலகத்தில் இன்று இரவு கொண்டு வரப்பட்ட நிலையில் ஏப்ரல் 24ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு பெசன் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்படும் என்பது மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துள்ளேன் என்று கமலஹாசன் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. இப்போ அவர் போன்ற பதிவு திரையுலகிற்கு நிறைய பேர் சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.